வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தங்கம் ஏறி 13,600, 24 கேரட் 14,837. ஸோ ஓவராலா வெள்ளி 260ங்கிறாங்க, 220 கிடைக்கும். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 235, இந்தியன் ருப்பி 93, 94, 93, 95. கச்சா எண்ணெய் விலை 96ங்கிறாங்க. ஆக்சுவலி இந்தியா பேஸ்கெட் ஜாஸ்தி விலை. இன்னைக்கு கார்த்தால நியூஸு, இண்டெக்ஸ் ஓப்பன் ஆர்ச்ச 1.27% அப்பு. இப்போ 470 பாயிண்ட் அப்பு. பேங்க் நிஃப்டி 1700 பாயிண்ட் அப்பு. ஆட்டோ இண்டெக்ஸ் 2% கார்த்தால, ஐடி 0.5%, ஃபார்மா 1.5%, எஃப்எம்சிஜி 1.3, மெட்டல் 2.2. இன்னைக்கு கார்த்தால நிலவரம், சவுத் இந்தியன் பேங்க் ஆல்மோஸ்ட் 7% அப்பு, கர்நாடகா 5.2, மணப்புரம் 5.1, கல்யாண் ஜுவல்லர்ஸ் 4.2, முத்தூட் 4.1, இண்டஸ்இன் 3, நாட்கோ 3.3, ஃபெட்ரல் 2, பேசஞ்சர் வெஹிக்கிள் 2.6, டைட்டன் 2.5. இன்னைக்கு முக்கிய செய்தி என்ன, ஏன் மார்க்கெட்டு இப்படி பெல்ட்டி அடிச்சிருக்கு அப்படின்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அவன் வேணுமோ வேணாமோ நான் பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணிட்டேங்கிறாரு. ஈரான் சைன் பண்ணலனாலும், இல்லை ஈரான் சைன் பண்ணிட்டாங்கிறாரு. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, பாகிஸ்தான்காரனை கூட்டின்னு வந்துட்டார், ஆசிஃப் முனீரை. ஆசிஃப் முனீர் சொல்லியிருக்கான், ட்ரம்ப் சாஹபா நான் பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறான். மார்க்கெட் சந்தோஷத்தில் ஏறி இருக்குது. ஏதோ 15 பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கிறாராம். இந்த 15 பாயிண்ட்டை ஒத்துக்கிட்டு இவங்க சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. வார் டென்ஷன் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இதில் என்னென்னா, ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸுக்கு மட்டும் நான் ஷிப் அலோவ் பண்ணுவேங்கிறான். ஆனால் எந்த ஷிப்பும் ரிஸ்க் எடுத்து வெளில வர மாட்டேங்கிறான். அதனால் இந்தியா இப்போ வார் டைம் ஸ்ட்ராட்டஜிலாம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், ஃபர்டிலைசர் அண்ட் ஃபியூவலை ரெடி பண்ணிட்டோங்கிறாங்க. நம்ம ஊரில் எல்பிஜி சிலிண்டருக்கு கூட்டம் குறையலை. ரெஸ்டாரண்ட்டில் விலை ஏறிடுச்சு. 2000 சிலிண்டர் இன்னும் 7000 போயிட்டுருக்கு. இன்னும் சிலிண்டர் ஷார்ட்டேஜ் குறைக்கல. கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப்பில் ஷார்ப் கரெக்ஷனு. பேசிக்லி மார்க்கெட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகுது. கோல்டு சில்வரோட அவ்வளோ தூரம் ரியாக்ட் ஆகல. இந்த எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ருப்பின்னு ஒன்று இருக்குது. அது 6 கண்ட்ரியோட சேர்த்து பேஸ்கெட்டோட இது மேக்ஸ் பண்ணுறது. அது ஒரு 12 இயர் லோவாக வந்துருச்சான் இந்தியாவுக்கு. இந்தியாஸ் growth வந்து 3 இயர் லோ ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டிங் காஸ்ட்டு, வீக் டிமாண்டு, ஸ்லோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இது பேசிக்காக இப்படிலாம் புரிஞ்சுக்கணுன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். எல்பி சிலிண்டர் 7000 ரூபா. அதனால் எல்லாத்தையும் விலை ஏற்றிட்டான். விலை ஏற்றினதுனால கோயம்பேட்டில் மார்க்கெட் டிமாண்ட் இல்லை. அது மாதிரி இருக்கிறச்ச ஃபார்மருக்கு அஃபெக்ட் ஆகும். அது மாதிரி எல்லா இடத்துலையுமே செயின் எஃபெக்ட் ஆகிட்டே இருக்குது. கேஸ் சிலிண்டர் விலை ஏறிடுச்சு. கேஸ் சிலிண்டர் விலை ஏறினா மற்ற இடத்துல எக்ஸ்பென்ஸை குறைக்கணும். அதனால ஓவராலாக பார்த்தீங்கனாலே மார்க்கெட் டிமாண்டு குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்மளோட பர்ஜர் பெயிண்ட்ஸு 10% ரேட்டை ஏற்றிருக்காங்க. ப்ரீமியமுக்கு மட்டும்தான் ஏற்றிருக்கோங்கிறாங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஏற்றிருக்காங்க. என்னானாலும் பரவாயில்ல, ஐபிஓ மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கும், மியூச்சுவல் ஃபண்டு உங்கள் பணத்தை எடுத்து மங்காத்த ஆடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்மால் கேப்பில் ஒரு லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்குது. எக்ஸிட் டைம் வந்து 87 நாள் ஆகுங்கிறாங்க. அதனால் க்ரௌடட் ட்ரேட்ஸ் இருக்கிறதுனால ஸ்டாக்கு பொத்துன்னு உயர்ச்ச எல்லாராலையும் வெளில எடுத்துகிட்டு போக முடியல. பணத்தை வெளில எடுக்கிறதுக்கு 3 மந்த்ஸ் ஆகிடும்னு ஃபீல் பண்ணுறாங்க எல்லோரும் ஒரே சமயத்தில் கேட்டால். இதனால தான் ஸ்மால் கேப் பக்கம் போகாதீங்கன்னு உங்களுக்கு பல வார்னிங் சொல்கிறேன். ஜீரோடா என்ன சொல்லிட்டாங்க, எஃப்&ஓ ஃபீஸை நாங்கள் டபுள் பண்ணிட்டோங்கிறாங்க. ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்த கம்பெனி இப்போ டபுள் போட்டாங்க. கேட்டால் ஹையர் ட்ரேடிங் காஸ்ட்டு, ரெகுலேட்டரி சேஞ்சஸ்ஸு, ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் குறையும், டெரிவேட்டிவ் வால்யூம்ஸ் அடிப்படும். இதெல்லாம் பார்த்து எங்களை நாங்கள் கவுண்டர் பண்ணுறதுக்கு வால்யூமை 2 டைம்ஸ் ஆக்கிட்டோங்கிறாங்க. பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3 இயர் லோ ஆகிடுச்சு வாங்கிறது. ஏன்னா டிமாண்டு குறைஞ்சி போயிடுச்சு. அதே சமயத்தில் மார்ஜின்லாம் படுத்திக்கிச்சு. அதனால தான் சொன்னேன், ஒரு மந்தோட மார்ஜின் போயிடும். 90 டேஸில் 30 டேஸ் கோயிந்தோ அப்படின்னா இந்த குவார்ட்டர் ஏர்னிங்ஸ் கோயிந்தோ. இதை தான் நான் சொன்னேன். அதனால் மார்க்கெட் ஏறினா கவலைப்படாதீங்க. மார்க்கெட் ஏறுற மார்க்கெட் கீழே விழுந்து தான் ஆகணும். ரேட் கட் டிரான்ஸ்மிஷன் நடக்கலை. டெபாசிட்டுக்கு காஸ்ட் வந்து ஹையாக தான் இருக்குது. மக்கள் டெபாசிட் ஹை காஸ்ட்டு கொடுத்தா தான் போடுறேங்கிறான், இல்லாட்டா போட மாட்டேங்கிறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் இந்தியாவோட
இத கட் பண்றாங்க. எது குரோத்த 5.9க்கு இது 2% குரோத். ஆக்சுவல் குரோத் வந்து 3 1/2 4 தான் இருக்கும். கோல்ட்மேன் சாக்ஸ் உண்மையா பேசுறான். அதாவது ராசன் சாஃப்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரிஃபைனரி கெப்பாசிட்டிய கட் பண்றோம்னு. நான் உங்கள்ட்ட சொன்னேன் ரிஃபைனரிய கவர்மெண்ட் முழுங்கிடுச்சுன்னா, ஈஸியா எல்பிஜி குடுக்கலாம். ஆனா நம்மளுக்கு முதலாளிக்கு வந்து முதலாளிய கண்டா தான் புடிக்கும். அதனால அதெல்லாம் கையே வைக்கல அவரு. டைட்டன் வந்து கல்ஃப் எக்ஸ்பான்ஷன மெதுவா பார்த்து ஆடுறாங்க. ஏன்னா அவங்க டமாசா வாங்கியிருந்தாலும், அங்க அடிதடி சண்டைனால அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது டிமாண்டு. நாட்கோ ஃபார்மா என்ன சொல்றாங்கன்னா, ஆஸ்திரேலியாவுல ஒரு கம்பெனிய மூடிட்டாங்க. நைஜீரியால ஒரு கம்பெனி தொறந்திருக்கிறாங்க. அப்புறமா அந்த அக்ரோ கெமிக்கல் கம்பெனிய தனியா பிரிச்சுட்டாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஷேருன்னு குடுப்பேன்னு சொல்றாங்க. அதனால எப்ப அந்த ஷேர் கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. பர்ஜர் பெயிண்ட்ட தவிர மத்த பெயிண்ட் கம்பெனியும் விலைய கூடிய சீக்கிரம் ஏத்திடுவான். ஸ்டீல் பிரைஸஸ் 23% ஏறிடுச்சு. ஏன்னா இன்புட் காஸ்ட் ஏறிடுச்சுங்கிறாங்க. உடனே டாடா ஸ்டீல் பல்லே பல்லேன்னு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். பாரா அசெட்டமால் ஓட விலை ஏறி இருக்கு 120% வரைக்கும் ஏபிஐ விலை ஏறி இருக்கு. எல்லா குரோசின் மாத்திரையும் டோலோ 650 மாத்திரை கூட விலை ஏறக்கூடும். பிரைஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஆக்சுவல் வந்த காஸ்ட்டை கூட ஏற்ற முடியாம மக்கள் கட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் மாருதி என்ன சொல்றாங்க, நான் 11,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றோங்கிறாங்க. ஆயிலர் மோட்டார்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 3 வீலர் முதல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஹீரோ பெரிய ஷேர் வச்சிருக்கிறான் இதுல. 3 வீலர் கமர்ஷியல் செக்மெண்ட்ல இருந்தாங்க. ஈவில இப்ப 437 கோடி ரிலீஸ் பண்ணி ஈவியோட சேல்ஸ குரோத்தை ஸ்கேல் அப் பண்ண போறோங்கிறாங்க. இந்த ஏசி வந்து சம்மர்ல பெருசா குரோத் இருக்காது. வேணுங்கிற குரோத்லாம் வந்துருச்சு. 5% டிப் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இன்ஃபோசிஸ் வந்து ஆள மாத்துறாலும் மாத்துவாங்கன்னு பேச்சு நடந்துட்டு இருக்கு. ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஆள மாத்த போறோம்னு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர ஆல்மோஸ்ட் $1.8 பில்லியன் ஆதித்ய பிர்லா குரூப்பும் மற்ற 2 ஃபாரினர்ஸோட சேர்த்து டை அப் பண்ணி வாங்கிட்டாங்க. ஆதித்ய பிர்லாவோட பையன் ரஞ்சி டிராஃபி ஆடி இருக்காரு. அவர் தான் இதுக்கு சேர்மனாக இருக்காரு. ராமராஜ் காட்டன்ஸ் நம்ம ஊரில் வெள்ளை சட்டை ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவர் 2030 ஐபிஓ போடுறதா டிசைட் பண்ணிட்டாரு. இதோட முக்கிய செய்தி என்னன்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோவோட சேர்ந்து பிளாட்ஃபார்ம் ஃபீயை ஏற்றிட்டாங்க. இதனால $17.58 ஒரு ஆர்டருக்கு ஆகும். நாட்கோ ஃபார்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அக்ரிகல்ச்சர் கம்பெனியை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒரு ஷேர் உங்கள்கிட்ட நாட்கோ இருந்தால் இன்னொரு ஷேரு அந்த அக்ரிகல்ச்சர் கம்பெனி ஃப்ரீயாக கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த கம்பெனியை ஒரேடியாக நல்ல விலைக்கு விற்கிறாங்களா, இல்லை லிஸ்ட் பண்ணி திரும்பி இதே மாதிரி டெவலப் பண்ணுறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். நைஜீரியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்திரேலியன் கம்பெனியை இழுத்து போட்டு தாப்பால் போடுறாங்க. இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் நியூஸு. இந்த மார்க்கெட் நியூஸில் வந்து இந்த செமிக்ளூடைட்டுக்கு இப்போ வந்து இந்த எரிஸ் லைஃப் சயின்சஸ் இது மாதிரி ஆளுங்கள்லாம் பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. மேஜர் கம்பெனி எல்லாம் செமிக்ளூடைட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க, இறக்க போகிறாங்க. இதுதான் இன்றைக்கி முக்கிய செய்தி. இன்றைக்கி டிஃபன் காஃபி ரேஞ்சில் நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. இது ஒரு ஃபால்ஸ் ரேலி. இந்த ஃபால்ஸ் ரேலியில் விற்கக்கூடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் $450 கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு $99 தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.